இங்க பாருங்க, ஒரு சின்ன விதை மெதுவா மண்ணுக்குள்ள வேர் விட்டு ஒரு பிரம்மாண்டமான மரமா வளருது. அதுக்குள்ள ஒரு சித்தர் தியானத்துல இருக்காரு. இதுதான் சித்த மருத்துவம். இந்த மரத்தோட வேர்கள் மாதிரி பல நூற்றாண்டுகளா ஆழமா பரவி நிக்கிற ஒரு ஞானம். அப்போ இவ்ளோ பழமையான ஒரு ஞானம் நம்ம உடம்ப எப்படி பாக்குது, நோய்களை எப்படி அணுகுது? வாங்க, அத பத்தி தான் நாம இப்போ விலாவாரியா பார்க்க போறோம். இத இன்னும் நல்லா புரிஞ்சுக்க வாங்க நாமளே ஒரு சித்த வைத்தியர்கிட்ட போற மாதிரி கற்பனை பண்ணிப்போம். ஒரு நோயாளி கண்ணோட்டத்துல இந்த மருத்துவ பயணம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் வாங்க. சரி, நீங்க வைத்தியர்கிட்ட போன உடனே அவர் எடுத்ததும் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு மட்டும் கேட்க மாட்டாரு. பல நூற்றாண்டுகளா சித்த மருத்துவர்களோட அணுகுமுறைய வேற. அவங்க நோயாளிகளை முழுமையா கவனிக்கிறாங்க. உங்க உடம்ப அங்கங்க வர பிரச்சனைகளோட தொகுப்பா பார்க்காம எல்லாமே உன்னோட ஒன்னு தொடர்புல இருக்கிற ஒரு முழு அமைப்பா பார்க்கறாங்க. அவங்களோட முக்கியமான நோக்கமே என்ன தெரியுமா? உங்க உடம்போட கதைய வாசிக்கிறது தான். ஆமா, உங்க உடல் சொல்ற செய்திகளை, அது கொடுக்கற சிக்னல்களை வச்சு நோயோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் சித்த மருத்துவத்தோட முதல் படி. சரி, உடலோட மொழிய படிக்கணும்னு சொல்றோமே, அதுக்கு அவங்க என்ன கருவிய பயன்படுத்துறாங்க? அதுக்கு பேர்தான் எண் வகை தேர்வு, அதாவது 8 விதமான பரிசோதனைகள். சரி, இந்த உடலோட மொழியை எப்படி படிக்கிறாங்கன்னு பாப்போமா? இது சும்மா ஒரு டெஸ்ட் லிஸ்ட் மாதிரி கிடையாதுங்க. இது ஒரு துப்பறிற வேலை மாதிரி. முதல்ல நாடிலிருந்து ஆரம்பிப்பாங்க. அதாவது உங்க பல்ஸ், வாதம், பித்தம், கபம், இந்த மூணோட தற்போதைய நிலைமைய பத்தி சொல்ற முதல் க்ளூ இதுதான். அதுக்கப்புறம் உங்க நாக்கோட நிறம், உங்க தோலோட தன்மை, உங்க குரல் எப்படி இருக்குன்னு கூட பாப்பாங்க. உங்க கண்ணு, உங்க உடல் வெப்பநிலைன்னு எல்லாமே ஒரு துப்பு தான். கிட்டத்தட்ட உங்க உடம்பே ஒரு கிரைம் சீன் மாதிரி. அதுல இருக்கிற ஒவ்வொரு தடயத்தையும் சேகரிச்சு மொத்தமா ஒரு பெரிய சித்திரத்தை உருவாக்குவாங்க. இப்படி இந்த 8 விதமான பரிசோதனைகள்ல இருந்து கிடைக்கிற எல்லா தகவல்களையும் வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாமே ஒரே ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கு தான். அதுதான் அந்த 3 உயிர்த்தாதுக்களோட சமநிலை. சித்த மருத்துவத்தோட அஸ்திவாரமே இந்த முக்குற்றம் தாங்க. அதாவது வாதம், பித்தம், கபம். இந்த 3 சக்திகள் தான் நம்ம உடம்புல நடக்கிற எல்லா வேலைகளையும் கட்டுப்படுத்துது. சிம்பிளா சொல்லணும்னா இவங்க 3 பேரும் சமநிலையில இருந்தா ஆரோக்கியம், அந்த பேலன்ஸ் கொஞ்சம் தப்பினா நோய். இதுதான் அடிப்படை தத்துவம். இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா பாப்போமா? வாதம், அது நம்ம உடம்போட இயக்கம், நரம்பு மண்டலம் எல்லாத்தையும் பார்த்துக்கும். அடுத்தது பித்தம், இது நம்ம ஜீரணம், மெட்டபாலிசம், உடல் சூடு, இதுக்கெல்லாம் பொறுப்பு. கடைசியா கபம், இது நம்ம உடம்புக்கு ஒரு கட்டமைப்பையும் ஒரு நிலைத்தன்மையும் கொடுக்குது. இதுல ஏதாவது ஒண்ணு அதிகமானாலோ இல்ல குறைஞ்சாலோ அது உடனே நோயா வெளிப்படும். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? ரொம்ப சிம்பிள். ஆரோக்கியம்ங்கிறது ஒரு சமநிலை, மத்ததெல்லாம் வெறும் வர்ணனைகள் தான். இந்த ஒரு வரியில சித்த மருத்துவத்தோட முழு சாராம்சமே அடங்கியிருக்கு. ஆனா நில்லுங்க, நோய் அறிதல் இதோட முடியல. இன்னும் ஆழமா போய் நம்ம உடலோட திசுக்கள், அதோட அமைப்புன்னு பார்த்து ஒரு முழுமையான சித்திரத்தை உருவாக்குவாங்க. சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம உடம்பு உடற்கட்டுகள்னு சொல்ற 7 அடுக்குகளால ஆனது. இத ஒரு ஊட்டச்சத்து பயணம் மாதிரி யோசிச்சு பாருங்க. நாம சாப்பிடுற சாப்பாட்டோட சாரமான சாரம்ல ஆரம்பிச்சு, அந்த சாரம் ரத்தத்தை உருவாக்குது, ரத்தம் தசைய உருவாக்குது, அப்புறம் கொழுப்பு, எலும்புன்னு ஒண்ணுக்கொன்னு சப்போர்ட் பண்ணி வளருது. கடைசியா இனப்பெருக்க திசு வரைக்கும் போகுது. இதுல ஒவ்வொரு லேயரும் ஆரோக்கியமா இருந்தாதான் அடுத்த லேயர் நல்லா இருக்கும். இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி. இது மட்டும் இல்ல, மணிக்கடை நூல்னு ஒரு ரொம்பவே தனித்துவமான முறையையும் பயன்படுத்துறாங்க. ஒன்னும் இல்ல, மணிக்கட்டுல ஒரு நூலை சுத்தி அளப்பாங்க. அந்த அளவை வச்சு ஒருத்தரோட உடல்வாகு எப்படி இருக்கு, அவங்க வலிமை, பொதுவான ஆரோக்கியம்னு பல விஷயங்களை மதிப்பிடுவாங்க. பாருங்க, இதுவும் நோய் அறிதல்ல ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா, சித்த மருத்துவத்துல நோயறிதல்ங்கிறது உடம்புல இருக்கிற ஏதோ ஒரு பிரச்சனையை மட்டும் கண்டுபிடிக்கிறது கிடையாது. அது ஒரு முழு மனுஷனையும், அவங்களோட மனசு, உடல், அவங்கள இயக்குற அடிப்படை ஆற்றல்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற ஒரு முழுமையான அணுகுமுறை. இப்போ இது நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வைக்குது இல்லையா? நாம வெறும் சில அறிகுறிகளோட தொகுப்பா, இல்ல எப்போ ஒரு சமநிலைய தேடிக்கிட்டே இருக்கிற ஒரு சிக்கலான அமைப்பா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.